உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்பொழுது எலுமிச்சையின் பயன்களை பற்றி பார்ப்போம். சாதாரண ஜலதோஷம், சளி மற்றும் ஆஸ்துமாவிற்கு எலுமிச்சை சாறு கொஞ்சம் எடுத்துக்கொண்டு தேன் சேர்த்து வெதுவெதுப்பான நீரில் கலந்து தினசரி 2 வேளை அருந்தி வரவும். காய்ச்சல் மற்றும் பிடிப்பிலிருந்து விடுபட 3 தேக்கரண்டி காய்ந்த எலுமிச்சை இலையை எடுத்துக்கொண்டு 1 கப் கொதிக்கின்ற தண்ணீரை அதில் ஊற்றி நன்றாக இலை தண்ணீரில் மூழ்கும்படி 10 நிமிடங்களுக்கு வைத்திருந்துவிட்டு நாள் ஒன்றுக்கு 2 கப் அருந்தி வரவும். இரவு உறங்கச் செல்லும் முன்பு 1 கப் மேற்கூறிய சாறை அருந்தி வர ஆழ்ந்த உறக்கமும் உடல் லேசான உணர்வும் ஏற்படும். தொண்டை புண் மற்றும் தொண்டை கரகரப்பு குணமாக 1 எலுமிச்சம்பழத்தை பிழிந்து சாறு எடுத்து 1 கப் வெந்நீரில் கலந்து தினசரி 3 வேளை கொப்பளித்து வர வேண்டும். மூக்கில் இரத்தம் கொட்டுவதை தடுக்க பருத்தி துணி ஒன்றில் எலுமிச்சை சாறை நனைத்து உள்மூக்கின் ஜவ்வு பகுதியின் மேல் மீண்டும் மீண்டும் வைத்து நனைக்க வேண்டும். பளபளப்பான முகம் பெற எலுமிச்சை சாறு, தேன் இரண்டும் சம அளவில் கலந்து கொண்டு முகத்தில் பூசி 10 நிமிடம் கழித்து கழுவிவிட முகம் பளபளப்பாக காணப்படும். கூந்தல் பராமரிப்பிற்கு ஷாம்பு போட்டு குளித்த பின்பு எலுமிச்சை சாறு 1 கப் தண்ணீரில் சேர்த்து கொண்டு குளித்தால் கூந்தல் பளபளப்பாக, முடி சிக்கின்றி காணப்படும். பல் கரையை நீக்க எலுமிச்சை தோலினால் பற்களை தேய்த்த பின்பு தண்ணீர் விட்டு கொப்பளித்து விட வேண்டும். மஞ்சளாக தோன்றும் கரடுமுரடான நகம் எலுமிச்சம்பழ துண்டை எடுத்து விரல் நகத்தில் சொருகி ஒரு சில நிமிடங்கள் வைத்து எடுத்துவிட எலுமிச்சையில் உள்ள இயற்கையான சிட்ரிக் அமிலமானது நகத்திற்கு வெண்மையான நிறத்தினையும் சாஃப்டான நகத்தையும் அளிக்கும். எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.